வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசி பவர் சப்ளை வச்சு தான் நம்ம வந்து மெயினாக நிறைய ஃபால்ட்டை நம்ம அட்டன் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். மெயினாக ஷார்ட்டை கண்டுபிடிக்க முடியும். சப்ளையில் எந்த செக்ஷன் வேலை செய்யலை அப்படின்னு, எந்தெந்த ஐசி வேலை செய்யலை, ரீடிங் ஸ்டக்காகி நிற்கிது அப்படின்ற மாதிரி வந்தாலும் சரி, இல்லை நம்ம ரீடிங் அதிகமான ரீடிங்கோ இல்லை கம்மியான ரீடிங் சுத்தமாக வரலாம் கூட நம்ம எந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், ஆட்டோமேட்டிக் ரீடிங் எடுத்தால் எந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முழுமையாக நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். அதில் ஒரு ஃபால்ட்டு சார், இப்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிலர் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் உங்களால் என்ன ட்ரேஸ் பண்ண முடியும், என்ன மாதிரி கண்டுபிடிச்சிருக்கின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். அதாவது டிசி பவர் சப்ளை 3.4 வோல்ட் 5 ஆம்ப் செட் பண்ணியிருக்கேன். பூட் கேபிளில் அந்த கேபிளில் ப்ளஸ் மைனஸை வந்து பேட்டரியோட பாயிண்டில் ப்ளஸ் லைனில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இன்னொரு ரோப்பை வந்து நம்ம ப்ளஸ் பாயிண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த பூட் கேபிள், அந்த டிசி பவர் சப்ளையோட பட்டனை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரீடிங் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். 0.8ன்றது நிற்கிது. இது எந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ரெண்டாவது, இப்போ நான் வந்து ஆன் ஆஃப் பட்டனை வர ப்ரெஸ் பண்ண போகிறேன். ப்ரெஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், ஆன் ஆஃப் பட்டனில் பட்டன் ப்ளஸ் மைனஸை நான் கனெக்ட் பண்ணுறேன். ரீடிங் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். 10ல் நிற்கிது. கையை எடுத்தோன்னா திரும்ப 0.7க்கு வந்து நிற்கிது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வருது. இது எந்த இடத்துல பிரச்சனை இருக்கும், எந்த ஐசியை நம்ம ஃபாலோ பண்ணணும், இது எந்த மாதிரி ஷார்ட்டு விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபுல் வீடியோ இந்த விஷயத்தை நான் அட்டன் பண்ணிவிட்டு எந்த செக்ஷனில் ஃபால்ட்டுன்ற விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.